இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, மார்க்கு எழுதின நற்செய்தி நூலின் 5ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கூறின 4 உவமைகளையும், இறுதியாக இயேசு கிறிஸ்துவானவர் இயற்கையின் மேல் அவர் வைத்திருக்கிற அதிகாரத்தையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த 5ஆம் அதிகாரத்தின் போதனைகளும் மிக முக்கியமானவைகளே. இயேசு கிறிஸ்துவானவர் பேய்கள் மீதும், நோயின் மீதும், மரணத்தின் மீதும் முழுமையான அதிகாரம் உடையவர் என்ற அவருடைய முக்கிய செயல்பாடுகளை இதிலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு எந்த விதமான பேய்களும் நிலை நிற்க முடியாது, எந்த விதமான நோய்களும் இருக்க முடியாது. மரணத்தையும் அவர் ஜெயமாக விளங்கினார் என்பதை பார்க்க முடிகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் கெரசனேர்லே பேய் பிடித்த ஒரு லேகியோன் என்ற மனிதனை ஆண்டவர் குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற 21ஆம் வசனத்திலிருந்து 24 வரைக்கும், தொடர்ந்து 35லிருந்து 43 வரைக்கும் எவீருவின் 12 வயது மரித்து போன மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புகின்றார். 5ஆம் அதிகாரத்தின் 25 முதல் 34 வரைக்கும் உள்ள வசனத்திலே 12 வருட இரத்தப்போக்கு உள்ள பெண்ணை ஆண்டவர் சுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகின்றது. இந்த 3 விதமான மனிதர்கள், பேய் பிடித்த லேகியோன், எவீருவின் மரித்து போன மகள், 12 வருட உதிரப்போக்கு உள்ள பெண், இவர்கள் 3மே தீண்டத்தகாதவர்கள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒருவேளை நம்மை சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம், அல்லது இவர்களை தொட முடியாது, இவர்களுடைய முடிவு வந்துவிட்டது என்ற எண்ணத்தோடு தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்கு வந்தார் என்ற செய்தியை இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் கெசனரே என்ற பட்டணத்தின் பகுதியிலே பேய் பிடித்த ஒரு பிசாசுகள் பிடித்த லேகியோன் என்ற பெயர் கொண்ட மனிதன் இருக்கின்றான். இந்த பகுதி காத்து கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இடமாக காணப்பட்டது. இந்த இடத்திலே யெகோவா தெய்வத்தை வணங்காதபடி வாழ்ந்து கொண்டிருந்த பல புறஜாதியாரும் வாழ்ந்து, காத் கோத்திரத்தாரும் புறஜாதியாரும் ஒன்றிணைந்தவர்களாக காணப்பட்டு, தீட்டுப்படுவதற்கு காரணமான பன்றிகளை மேய்க்கிறவர்களாக காணப்படுகின்றார்கள். இவைகளின் மத்தியிலே கல்லறைகளிலே, அதாவது கல்லறை போன்ற குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை பார்க்க முடிகின்றது. அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே, இயேசுவே, உன்னதமான கடவுளின் குமாரனே, எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த லேகியோன் என்று பிசாசு பிடித்த மனிதனுக்கு மிகப்பெரிய வலிமை இருந்தது என்பதை வேதம் கூறுகிறது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாமல் இருந்தது. சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் விலங்குகளையும் சங்கிலிகளையும் முறித்து தகர்த்து போடத்தக்க வலிமை அவனுக்கு இருந்தது. இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும், அதாவது குகைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை அழித்து கொண்டிருக்கின்றவனாக காணப்பட்டான். அப்படி என்றால் பிசாசுகளுக்கு சில முக்கியமான பண்புகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பிசாசு பிடித்தவர்கள், அசுத்த ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள், பிசாசுகள் அவர்களை தங்கள் விருப்பப்படி செய்ய வைக்கின்றன. தாங்கள் விரும்பும் இடத்திலே அந்த மனிதர்களை குடியிருக்க செய்ய விரும்புகின்றன. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலத்தை அந்த பிசாசுகள் அவர்கள் மூலமாக செயல்படுத்த முயற்சிக்கின்றன. இன்னும் சுய உணர்வு இல்லாதபடி அந்த மனிதர்களை மறந்து போக செய்கின்றன. ஆனால் இயேசுவையும் அவருடைய உண்மையான ஊழியக்காரர்களையும் இந்த பிசாசுகள் அறிந்து அவர்களுக்கு பணிகின்றதை பார்க்க முடிகின்றது. இயேசுவின் கட்டளைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவருடைய ஊழியர்கள் கொடுக்கும் கட்டளைகளுக்கு இந்த பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன. அநேக அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அசுத்த ஆவிகள் இந்த மனிதர்கள் மூலமாக பேசவும் செய்கின்றன.
ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தாங்கள் வசிப்பதற்கும் இந்த அசுத்த ஆவிகள் விரும்புகின்றதையும் பார்க்க முடிகின்றது. இப்படி வலிமை மிக்க எந்த அசுத்த ஆவிகளாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு உடனடியாய் அவை கீழ்ப்படிந்து கடந்து போவதை நாம் பார்க்க முடிகின்றது. 5 விதமான வேண்டுதல்களை இந்த பகுதியிலே நாம் காண முடிகின்றது. முதலாவதாய், என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையின்று சத்தமிட்டு சொல்லுகிறார். இது முதல் விண்ணப்பம், என்னை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆகவே என்னை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று கேட்கின்றன. அவருடைய பேர் என்ன என்று கேட்டபோது லேகியோன் என்று சொல்லுகின்றார்கள். லேகியோன் என்பது 3000 முதல் 6000 வரை உள்ள ரோம படைப்பிரிவுக்கு லேகியோன் என்று பெயர். அப்படி என்றால் அநேகம் பிசாசுகள் இந்த ஒரே மனிதனுக்குள் இருந்ததை பார்க்க முடிகின்றது. 2வது விண்ணப்பம், தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டன. இந்த திசையை விட்டு எங்களை அனுப்பி விடாதிரும் என்று. 3வது விண்ணப்பம், அவைகளுக்குள்ளே பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. 3வது விண்ணப்பம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகின்றது. 4வது விண்ணப்பம், கெனேசரேத் பகுதியிலே பன்றி மேய்த்து கொண்டிருந்த அதன் சொந்தக்காரர்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்கின்றார்கள். 5வது விண்ணப்பம், சுகமான லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இதுவரைக்கும் 4 விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். 5வது விண்ணப்பமான சுகமானவனுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதபடி என்ன சொல்லுகின்றார்? நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு செய்தவைகளை அனைத்தையும் மற்ற மக்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியாய் அறிவிக்கும்படியாய் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படியே அவன் போய் தனக்கு கர்த்தர் செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்று தெக்கப்போலி என்று சொல்லப்படுகின்ற 10 பட்டணங்களுக்கும் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக காணப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் எவ்வளவு வலிமை உடையவர் என்பதை சொல்லிக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற செய்தி, எவீரு என்ற ஜெப ஆலய தலைவரின் 12 வயது மகள் இறக்கும் தருவாயில் இருக்கின்றாள். அந்த எவீரு என்ற ஜெப ஆலய தலைவர் இயேசு கிறிஸ்துதான் உயிர் கொடுக்க முடியும், சுகமாக்க முடியும் என்பதை அறிந்து உணர்ந்து இயேசுவை தேடி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. இது 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், அதை தொடர்ந்து 35ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. எவீருவின் மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவதற்கு கடந்து செல்லுகின்ற இடைப்பட்ட இந்த நேரத்திலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 12 வருடமாய் இரத்தப்போக்கு உள்ள இந்த பெண் அசுத்தமானவள் என்று, தீண்டத்தகாதவள் என்று அநேகரால் தள்ளப்பட்டவள், மருத்துவர்களால் அனைத்து மருத்துவம் பார்த்து தனக்கிருந்த அனைத்து பணத்தையும் செலவழித்து எளிமையான நிலைமைக்கு போய்விட்டவள், தனக்கு வாழ்வதற்கென்று மறுவாழ்வு இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவருடைய சரீரத்திலே அணிந்திருந்த வஸ்திரத்தை தொட்ட பெண் உடனடியாய் சுகமானால் அது வஸ்திரத்தினால் அல்ல,
இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட வல்லமையினாலே அவள் குணமானாள். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, ஆண்டவரே என்மேல் கண்ணோக்கமாயிரும் என்று முழுமையான விசுவாசத்தோடு அவரை நாம் நாடுவோமானால், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை சுகமாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நம்முடைய கடமை இந்த 12 வருட பெரும்பாடுள்ள உதிரப்போக்குள்ள ஸ்திரீயைப் போல இயேசு கிறிஸ்துவை நெருங்கி அவர் பிரசன்னத்தில் எப்போதும் அவரோடு இருக்க முயற்சிப்பதுதான் முக்கியமானது. உடனே இயேசுவிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்கினதை குறித்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆண்டவர் மேல் வைத்த பற்றுறுதி விசுவாசம் அவளை சுகப்படுத்தினது, இரட்சித்தது, சமாதானத்தை கொடுத்தது, வேதனையை நீக்கினது. நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனையை நீக்க, சமாதானத்தை கொடுக்க, சுகத்தை அளிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகவே இருக்கிறார். நாம் அவரிடம் நெருங்கி சேரும்போது இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. யவீருவின் 12 வயது மகள் மரித்து போகின்றார். ஆண்டவருடைய பார்வையிலே மரித்து போதல், மரணம் என்பது தற்காலிகமானது. ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மகளை அரமேய மொழியிலே தலித்தாகுமி என்று கூப்பிடுகின்றார். சிறு பெண்ணே, உனக்கு எழுந்திரு என்று சொன்ன உடனே அவள் எழுந்திருந்தாள். ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்புவது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய வலிமையுள்ள அந்த சத்தத்தினாலே, வார்த்தையினாலே, வார்த்தையாகிய கடவுள் எழுப்புவதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவிடம் ரோமப்படையின் தலைவராய், அலுவலராய் இருந்தவர் வந்தவருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஜெப ஆலய தலைவனாகிய யவீருடைய ஜெபத்தையும் கேட்டார். கானானிய பெண்ணாயிருந்து இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஜெபித்த ஜெபத்தையும் கேட்டார். பாவியாகிய பெண்ணாயிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டார். கள்ளனாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் கேட்ட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு பதிலளித்தார். இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்டுகின்ற அனைத்து வேண்டுதல்களுக்கும் ஜெபங்களுக்கும் உதவி செய்ய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய இரட்சிக்க வலிமையுடையவர் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிசாசுகளின் பிடியிலிருந்தும், குணமாக்க முடியாத நோயிலிருந்தும், எழுப்ப முடியாத மரணத்திலிருந்தும் விடுவித்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உங்களை எல்லாவித கட்டுகளிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் விடுவித்து உங்களை பாதுகாக்க காத்து கொண்டிருக்கின்றார். நம்புவோம், விசுவாசிப்போம், அவரை உணர்ந்து கொள்வோம், அறிவிப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.